இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நம்ம அண்ணன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலந்தேன் கூட பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ பெருசு தெரியுது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அது வரையும் பாருங்க நல்லா கிளியராக. என்ன பண்ணிடுச்சுன்னா தினம் வந்து மயில் உட்காரதாட்டிருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது. இன்றைக்கி காலையில் வந்து கழுகு இருக்குல்ல, இந்த கழுகு வந்து உட்காந்து கழுகு இந்த பூச்சிலாம் திங்க நான் பார்த்துருக்கேன். இந்த நேர்ஜியோ வைல்டு இந்த மாதிரி டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து காலையிலே நேரமாகவே வந்துட்டு அது உட்காந்து பூச்சி தின்னு கூட்டத்தை வந்து கிளப்பி விட்ருச்சு. அண்ணனை வந்து துரத்தி பிடிச்சா வீட்டுக்கு ஓடிட்டான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், அதனால் விட்டா டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் எடுத்து விட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்பவும் போல தேவையான பந்தம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பந்தம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இந்த விசப்பூண்டு வந்து பிடிங்கியாச்சு. ஷோவை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. ஏன் இதுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ செட்டப் அப்படின்னா, அண்ணன் வந்து நாளைக்கு சபரிமலைக்கு கிளம்பணும். அதனால் வந்து சப்போஸ் கடிச்சிருச்சுன்னா, ஏன்னா லாஸ்ட் டைமே மாலை போட்டதுக்கப்புறம் ஒன்று கண்டுக்கிட்டு கடிச்சு வீங்கி போச்சு. அதனால் தொந்தரவு போயிருன்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி அதிக புகையை போட்டு இது பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கழுகு வந்து ஆல்ரெடி அதை ரொம்ப ஆக்ரோஷமான நிலைக்கு மாற்றி விட்டுருச்சு. அதனால் நம்ம வந்து அதிகப்படியான புகைகளை போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஹனி வந்து ஏன் வந்து அதிகமான ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் பாருங்கள், செந்தமிழ் ஹனி ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எடுக்கிறோம், எவ்வளோ தேன் கிடைக்குதுங்கிறத பாருங்கள். ஏன்னா தேன் கிடைக்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து அது எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுவோம். ஸோ அதனால தான் அதிகம் கிடைச்சா கம்மி ப்ரைஸ்க்கு, இல்லை ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னா அது வந்து ஹை ப்ரைஸ் தான். ப்ரைஸு அப்படி கூட நிறைய போகும். பூச்சி கிளம்புது. இன்னும் அங்கே இழுக்குன்னு கேசுவா, அங்கே இழு, அந்த பக்கம் இழு, அப்படி இழு, அப்படி இழு, இன்னும் இழு, அந்த மரத்துக்கடி இழு, அப்படி இல்லை இன்னும் இங்கே பாரு, என்ன பாரு, அங்கே இழுக்கணும். ஏய் இப்படி போ, அந்த மரத்தை நெட்டி போ. அப்படி போ, அப்படி நேரம் போ, இன்னும் போ. நெருப்புலைக்கு இது போட்டுறாத. சரி பந்தத்தை பொறுத்திக்கலாம். போதும் அப்படி போய்க்கும். இப்போ ஒரு காற்று பந்தாண்ட கொண்டு போகுது. சரி மாற்றி இழுத்து விட்டுக்கலாம். வா, இந்தாண்ட போட்டு கொஞ்சம் பொறுத்தி விடு. கிழக்கு இழுத்து விடுங்க. இப்படி இங்கே பாரு, இந்த பக்கம் நல்லா போகுது. இது எரியுது பார்த்தீங்கன்னா, தூக்கும்போது செல்ல உடஞ்சி போச்சு பாருங்க. இது ஒரு பிட்டா கிடக்குதா, இது ஒரு பிட்டா கிடக்குது. அதிக வெயிட் போட்டோம், ஏன்னா அதிக புகை வேணும்னு சொல்லி அதிக இது போட்டோம். அவ்வளோ நக்கிட்டு போயிடுச்சு. ஊதணும், புகை ஊதுனாதான் புகை போகும். ஊதலைப்பா, அதை எரியவே இல்லை. ஆட்டா தலை தீ கொட்டி போயிடும். இந்த காலுக்கு இதில் போட்டு நிற்க முடியாதா? கால் போட்டு நிற்க முடியுமாடா? இல்லை, அந்த காலில் வச்சு அங்கே பாருங்க பூச்சிலாம். நான் பிடிச்சி பூச்சிலாம் எப்படி போயிடுச்சுன்னு கம்ப்ளீட்டாக கிளப்பி விட்டோம். கூட்டில் ஒரு பூச்சி கூட இல்லை. அடிப்பட்டை வெட்டு சொல்கிறேங்க, இல்லை அடிப்பட்டை வெட்டு, இல்லை கூட மடங்கி உடஞ்சி போயிடும். அப்புறம் தேன் இருந்தால் ஊற்றி போயிடும். நான் சொல்கிறது கேளு. நவுந்துக்கலாண்ணா. இரு நான் வெட்டுற மாதிரி தான் சொல்லணா. நவுந்துக்கலாண்ணா. இருகேசா சொல்லிட்டு வெட்டு. அடிமாட்டி வெட்டு விடலாம். கூட நசுங்கிச்சுன்னா அப்புறம் அந்த தேன் உடஞ்சிதுன்னா அப்புறம் டேடி கடிச்சு பிடிச்சா கூடல போட்டான். இறங்கிக்க. கொடுவலை எப்படி நீ சொல்லும்போது போட மாட்டேன், போடும்போது சொல்ல மாட்டேன். எங்க மேல போட்டிருப்ப? கூடு உடஞ்சி போச்சு. அட தேன் அந்த வாழையில் இன்னொன்று மொட்டை எடுத்துட்டு கொடுவல் கீழே போட்ட மாதிரி வாழையில் இன்னும் போய் எடுத்துருவோம். சொட்டுது. இரு நான் பிடிச்சிக்கிறேன். இரு எங்க தேனே இல்லை சுட்டு கூட. நீ விடு, அதான் விடு, பிடிச்சிக்கோ. இங்கே மட்டை குண்டால ஒழுகுது. இருக்கிற 4 சுட்டு ஒழுகுது. இங்கே வை. அட இங்கே தேன் கொடுங்க, கையில் இருக்குதுடா. இங்கே வைடா. சொட்டு இல்லை, சொட்டுனா 100 கிராம் புகை. அவ்வளோதான், இனிமேலும் ஓடி போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நக்கறது கூட இல்லாமல் போச்சு. உழுவுல எல்லாம் பிடிச்சாட்டு இருக்குது. பெட்டியில் கொஞ்சோண்டு உட்காந்துச்சு. என்ன பெட்டியில் உட்காந்துச்சு? ஆமாம், தேன் கூட எல்லாம் இதுக்குள்ள ஊற்றி போச்சாட்டு இருக்குது. பொட்டிக்குள்ள பாரு, பாதி உடஞ்சி விடுங்க. இது மட்டை செதுக்கி விடு.
என்ன பாருங்க தேனெல்லாம் உன் பொட்டிகள் விழுந்துச்சா? பொட்டி எல்லாம் தேனாக இருக்குது. இறங்க பொட்டிகளும் தேன் ஒரு 10 ml கூட இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அது இரு அடியில் இருக்கிறது நான் தட்டி விட்றேன். இரு குடிச்சு நம்ம வை இங்கே வச்சிரு. நம்ம புகையை போட்டு அட நல்லா இருக்கிற இடத்து வையே. நல்லா இருக்குது. சரி வையே. திருப்பி இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் அதான் வைக்க மாட்டு இருக்குது. நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் காலையில் குடிச்சு பிடிச்சா என்ன கணக்குன்னு ஒன்றும் தெரியலையே. ஏன்னா வெட்டிவிட்டு போகலாமா? கடிச்சு கூட போகணும். தூக்கிட்டு போயிடலாம். அப்படி செட்டாக வாழைலாம் அங்கே கொண்டு வேணுமே. கையை கழட்டி இருந்தாலும் ஒரு விசப்பூண்டு தின்னு தொட்டுட்டு இருந்த நல்லா புது. சரி அப்படியே வாழையில தூக்கலாம். வாழையில சேர்த்து தூக்க முடியாது. பெரிய வாழையில இப்படி பெரிய வாழை அதான் வாழையில இப்படி வாழையில வேணாம். நம்ம போகலாம். உழுவுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நீ அதை விட்டுருணும். போகலாம். ஆடா அது சாப்பிட்றதுக்குடா அப்படியே விட்டுறீங்க. நீ எடுத்துட்டு போகலாம். அந்த இது எடுத்துகிட்டு வந்து நூற்றுக்கு தானே கிடக்குது. போங்க மக்களே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மரத்தில் நாங்கள் ஒரு 5 கிலோ தேன் எடுத்தோம். இன்றைக்கி 50 கிராம் கூட இல்லையாட்டு இருக்குது. 50 கிராம் கூட இல்லை. அடியில் வச்சுக்கலாம். விட்டுருந்தானே 5 கிலோ தேன் தான். கூட்டு பார்த்தா சொல்கிறேன். கூட்டு சைஸ்க்கு சொல்கிறேன் நான். சும்மா வயசு கூட்டு சைஸ்க்காக சொல்கிறேன். வரும் ஆனால் அதே சைஸ் தான் நம்ம பழசிங்க எடுத்தேன். அதுதான் உடஞ்சி செதறி விழுந்து போச்சு. அந்த கூட்டில் இருக்குது. எந்த கூட்டில்? இது பேட்ச் போட்ட மாதிரி அதில் இருக்குது பாரு. அந்த இதில் ஒட்டி இருக்குது. அது இது இப்படி ஒட்டி இருந்துருக்குது. ஆமாம் ஒட்டி இப்படி நேராக இருந்துருக்குது. அது அப்படியே அந்த பக்கத்து மட்டும் கொடுத்து வந்துருச்சு. அதுக்குள்ள ஆனால் நம்ம தேன் எடுக்கிறது சரியில்லை. பயங்கரமாக இனிக்குதான். இரு அது மாதிரி போட இப்படி தனியாக இது அப்படி தனியாக அது தேன் இருக்குது இல்லையா? இது சொன்னீங்க. இந்த பேட்ச் தான் இத்தாண்ட விடணும். சரி சாக்கு. சரி போடு. அட ஃபோட்டோ எடுப்பீங்கப்பா. எடுத்து புறா கேசுவா. சின்ன உண்டு ஹனிங்க. ஒரு லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி ஒரு 50 கிராம் தான் இருக்கும் ஹனி. ரொம்ப எல்லாம் இல்லை ஹனி. எதில் தேனுக்குது? இதுலேயே அட வையிங்க. எதுலேயும் வையிங்க. அதை அறுத்து போட அந்த பிட்டை. அந்த பூச்சி அதை வருதா? 4 வரும். அவ்வளோதான் மக்களே. பாருங்கள் தேன் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு. 50 கிராம் தான் கிடச்சிருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வந்து ஏன் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா இதுதான் காரணம். நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை பொறுத்து நமக்கு ஹனியும் வந்து ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஹனி இந்த அளவுக்கு ப்யூராக இருக்கிறதுனால தான் எப்பயுமே நமக்கு வந்து அதிக விலை கொடுக்கறது நமக்கு வந்து தேனுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது.